உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கரெக்ட் டைம் வந்தியே. சாப்பிட்டு போலாம். மாமா எப்படி இருக்கிய? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க மாமா. மாமா வாடா. கையில என்ன திங்கிறதுக்கு தின்பண்டமா? அட இல்ல கனி, அம்மா அத்தானுக்கும் அண்ணனுக்கும் பொங்கச்சீட்டு கொடுத்துட்டு இருக்கு. அதான் உங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் வந்தேன். இலே வழக்கமா அத்தை தானே இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கே. இலே உன்னதான் கேட்க. என்ன மூஞ்ச தொங்க விட்டுருக்கிய? என்ன பதில காண? என்னாச்சு? சிவபாலா அம்மா எங்கடா? அம்மாவுக்கு வருத்தம்க்கா. மகனுக்கு தலைப்பொங்கல் நம்ம வீட்டுல தான் அப்படி நடக்கல இல்லையா? அண்ணன் வேற இங்க வந்துருச்சு. அந்த வருத்தத்துல அது கிளம்பி கோயிலுக்கு போயிடுச்சுக்கா. ஓ அதனால அத்தை இங்க வராதா? இல்லை இதுவும் அது பிறந்த வீடுதாம்ல. அது அப்படி பார்க்கல அப்பா. டேய், இசக்கி முத்துப்பாண்டி கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா உங்க அப்பாவோட தங்கச்சியா தான் இருந்தாங்க. இப்போ மாமாவுக்கு எங்க அம்மா சம்மந்தி. முதல்ல அத புரிஞ்சுக்கோ. உன் அம்மாக்கே புரியல, இனிய புரிஞ்சுக்க சொல்லுத. இல்லை நீ வந்த வேலையை பாரு. சீரெல்லாம் எடுத்து விடு. போய் தட்டி எடுத்துவாங்க போங்க. சரிண்ணே. டேய் அம்மா, எப்படிடா அப்பாவுக்கு தெரியாம வந்த? கழுகுக்கு கூட சில பொருள் கண்ணுல இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா அப்பா கண்ணுல இருந்து தப்பிக்க முடியுமா? உங்க அப்பாவுக்கு தெரியாம வந்தாதான்டா ஆச்சரியம். ஆமா, இங்க ஒருத்தன் என் தங்கச்சின்னு உருகுன்னு உருகுறான். அங்க என் தங்கச்சி கோயில போய் கிடக்குதா பொங்கல் அதுவுமா? இதெல்லாம் சொன்னா யாருக்கு புரியுது? உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா போய் உன் தங்கச்சியை கூட்டு வர வேண்டியதானே? நான் கூப்பிட்டா மட்டும் வந்துருவாளாக்கும். அப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கப்ப? நில்லு. இப்ப எசைக்கு மட்டும் அந்த வீட்டுல இருந்திருந்தா பொங்கலை கொண்டாடுறதுக்காக 2 பேர்த்தையும் கூட்டிட்டு அவ இந்த வீட்டுக்கு வந்துருப்பாள்ல. எல்லாரும் இங்க சந்தோஷமா பொங்கலை கொண்டாடி இருக்கலாம்ல. மாமா, அம்மையோட கோவத்துக்கு ஆயுசு ஒரு நாள் கூட இல்லை. கோச்சுக்கிட்டாலும் அது எங்களை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே தான் மாமா இருக்கும். அத்தா அக்கா 2 பேரும் சேர்ந்து வாக்கா. இந்தாங்க. இல்ல இது காலை விடணும்லாம் எதிர்பார்க்காத. சின்னவங்க எல்லாம் விடக்கூடாது. அண்ணே மைனி சேர்ந்து வாங்க. இந்தாங்கண்ணே. இந்தாங்க மாமா, வாங்கிக்கோங்க. ஏல எனக்கு எதுக்குல இது? வாங்கிக்கோங்க மாமா. ரத்னா இந்தா உனக்கும் அண்ணனுக்கும். கனி இந்தா இது உனக்கு. தேங்க்ஸ் மாமா. வீரா இந்தா உனக்கு பிடிச்ச கலரு. Thank you. இல்ல எசைக்கு மாப்பிள்ளைய கூட்டு வா. வரேண்ணே. பாண்டி பிறந்த வீட்டு சீரெல்லாம் இருக்கட்டும், இந்த புகுந்த வீட்டு சீரையும் வாங்கிக்கோங்க. 2 பேரும் ஜோடியா சேர்ந்து நில்லுங்க. எம்பட்டு ட்ரெஸ்? டேய், எல்லாம் தலை பொங்கலுக்காக தான். அடுத்த பொங்கலுக்குலாம் நீங்க தான் எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், சரியா? பாரு பாண்டி, என் தங்கச்சிக்கு நாங்க பிறந்த வீட்டுல இருந்து சீர் செய்யறோம். அதை வேண்டான்னு சொல்றது உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, புரியுதா? மருமவனே, இதெல்லாம் முறை. வாங்கி போட்டுக்கோங்க. வாங்கிக்கங்க. இந்த வெள்ளை காட்டு. எதுக்கு மச்சான் அதெல்லாம்? இதெல்லாம் சம்பிரதாயம் இல்ல. போட்டுக்கோங்க. இதெல்லாம் புகுந்த வீட்டு சீரு. இதெல்லாம் வேண்டான்னு சொல்றது எந்த ரைட்ஸும் கிடையாதுல. இந்த வெள்ளை காட்டு.
எப்படி நம்ம ஏற்பாடு பண்டைய கிளம்புதா? பேனர்ல எதுக்குல இப்ப ஏன் போட்டோ போட்டு வச்சிருக்கிய? நம்ம முருகன் போட்டோ போட்டுருக்கலாம்ல. அட சும்மா இருனே, இம்புட்டு அம்சமா இருக்கு அண்ணே. போட்டோல நல்லா உன் முகம் தீயா கெத்தா இருக்குனே. பொங்கல் சிறப்பு விழா, உரியடி போட்டி, சிறப்பு பரிசு 5 பவுன் தங்கச்சங்கிலி, தலைமை தாங்கி வழங்குவது நம்ம சண்முகம். 5 பவுன் அண்ணே. அண்ணே 5 பவுனுனா இன்னைக்கு நிலைமைக்கு எவ்வளவு தெரியுமா? பேசாம நானும் போட்டியில கலந்துக்கலாமா? இல்ல நீ எந்த ஊருக்காரன் தானே, தாராளமா கலந்துக்கலாம். நாளைக்கு போட்டிக்கு பேரை கொடுத்துரு. ஆமால, கலந்து கட்டி தட்டி தூக்கல. அங்க போட்டிருக்கிறத படிச்சு பார்த்தியால? சண்முகம் தலைமையில விழா, அதுவும் சண்முகம் கையால பரிசு. தட்டி தூக்கல பாத்துப்போ. அப்போ அந்த தங்கச் சங்கிலிய தட்டுறோம் தூக்குறோம் பாத்துக்கங்க அண்ணே. அப்புறம் அந்த உரியடியை மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிறீங்களா? பாத்தியா இலே, ஊர்காரங்களுக்கு எல்லாம் என்ன ரூல்ஸோ அதே ரூல்ஸ் தான் உனக்கு. இஷ்டம் தான் வந்து ஆடு, இல்லைன்னா போல. நாளைக்கு நான் எப்படி வந்து அடிக்கிறேன்னு மட்டும் நீ பாரு. ஓ அப்படியா? சரி, இங்கே நின்னு பேசுறீங்க, மத்தவெல்லாம் கவனிச்சீங்களா? இந்த லைட்டுக்காரன் சீரியஸ் எல்லாம் கட்டியாச்சா? எல்லா வேலையும் நடந்துட்டு யோ, மேல நல்லா தூக்கி இழுத்து கட்டியா? ஆமாமா, நல்லா முடிச்சு போட்டு விடு. யோ, நீ நல்லா மண்ணை இறுக்கி விடியா? ஆறுல அங்க பயங்கரமா சத்தத்தை போட்டுக்கிட்டு வேற ஆறுல அங்க பேனர் தூக்கி கட்டுறது. எனக்கு என்னமோ சனியன் குரல் மாதிரி கேக்குதே. சனியனா? அவன் இந்த நேரத்துல என்னல பண்றாங்க? பேனர் ஏதோ கட்டுற மாதிரி இருக்கு. யோ, சரிஞ்சு விரிஞ்சு விழுந்துட கூடாதியா, நல்லா இறுக்கி கட்டணும். அங்கதான், அங்க நல்லா கட்டு. அண்ணாச்சி அங்க பாத்தீங்களா? சனியா, இரும்பு அடிக்கிற இடத்துல கரப்பாம்பூச்சி உனக்கு என்னல வேலை? அப்படின்னா உரியடிக்க போற இடத்துல உனக்கு என்ன வேலைன்னு கேக்குற. அப்படி இங்கே பார். எங்கள் சிங்கம், உங்கள் தங்கம், மக்களின் மாவீரன், சரித்திர நாயகன், குணத்தில் கர்ணன், நிறத்தில் சூரியன், பஞ்சாயத்து தலைவர் சவுந்தரபாக்கியம். பஞ்சாயத்துக்கு முன்னாடி என்னல போட்டிருக்கீங்க? சேத்துப்பட்ட. அட, முன்னாள் பஞ்சாயத்து தலைவரா? என்னனே முன்னாள்ன்றது மட்டும் இத்தனோடு போட்டு வச்சிருக்காவ? சவுந்தர பாண்டியன் அவர்கள் அனைவரும் வாரீர், ஆதரவு தாரீரா. ஏன் சண்முகம் இந்தாலே போட்டியை நடத்த போறாரா இல்ல உரியடிக்க போறாரா? என்னல சொல்லுதா அப்படி? என்ன சனியா, அலப்புறெல்லாம் கொஞ்சம் அளவுக்கு மீறியே இருக்க. சண்முகம், பேனர்னா 6 வேணாலும் வைக்கலாம். உனக்கு என்ன அதை பத்தி? 6 வேணா வைக்கலாம் தான், ஆனா வைக்கும் போது உண்மையா வைக்கணும்ல. எதுக்கு இப்படி பொய்யா பேனர் அடிச்சு விட்டுத? தங்கம் சிங்கம் மாவீரன்ட்டு உண்மையா நியாயமா கோயில் நகையை திருட்டு நாயகன் சவுந்தர பாண்டியன் தானே போனா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.